சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிறிஸ் காணாம போனதுனால, ஒருவேளை கிறிஸ் ஃபோன் பண்ணியிருப்பானோ மீனாவுக்கு, இல்லன்னா முத்துவுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்து நான் மேக்கப் போடுற இடத்துல ஒரு ஆர்டர் குடுத்துருக்குறாங்க. பூ டெக்கரேஷன் ஆர்டர். அதுக்காக தான் ஃபோன் பண்ணுனேன் அப்படின்னு பேச்சு குடுத்துக்கிட்டே, நான் வந்து அந்த நம்ம வீட்டுக்கு ஒரு பையன அழைச்சுக்கிட்டு வந்திருந்தீங்கல்ல, அந்த பையன நான் பார்த்தேன். கிறிஸ பார்த்தேன். ஏதோ ஒரு கார்ல ஏறி போனான் அப்படின்னு போட்டு வாங்குறாங்க. நம்ம மீனாவும், ஆமாங்க நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார்ல கிறிஸ் ஏறி போனத பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரோகிணிக்கு அப்ப கிறிஸ் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணலையாட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன செய்றதுன்னே தெரியலையே! இவங்ககிட்டயும் கிறிஸ் போகலன்னா வேற எங்க போயிருப்பான்னு தெரியாம அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு இந்த ரோகிணி. செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனமா? இந்த பக்கம் நம்ம முத்து கார் டிக்கில கிறிஸ் இருக்கிறது தெரியாம, நம்ம மீனாவும், முத்துவும் நேரா வந்து மீனாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்கருந்து எங்கேயோ வெளியில போறாங்களாட்டுக்கு. ஸோ, அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. நான் முத்து இருந்துகிட்டு நான் காருக்கு போய் காத்தடிச்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்படியே எல்லாருமே கிளம்பி வந்துரலாம். அதுக்கப்புறம் போயிட்டு வரதுக்குலாம் நேரம் ஆயிடும். அதனால இப்படியே நம்ம எல்லாம் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு போகும்போது, பூவ எடுத்து காருக்குள்ள வைக்கிறாங்க. இல்ல, இல்ல பூ வாசம் கார் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம். அதனால டிக்கிலயே வச்சிரலாம் அப்படின்னு டிக்கிய ஓப்பன் பண்ணா உள்ளார கிறிஸ் படுத்திருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ் இருக்கிறத பார்த்துட்டு, இவன் எப்படி இங்க வந்தான்னு பார்த்தா மயங்கி கிடக்குறாப்ல. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் டாக்டர வச்சு எப்படியோ கிறிஸ வந்து காப்பாத்திர்றாங்க. இந்த பக்கம் ஸ்கூல்ல போய் ரோகிணி டைரக்ட்டா போய் பேச முடியாது இல்லையா? ரோகிணியோட கார்டியன் தான் போய் பேசுறாங்க. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லி. அவங்களும் கூடிய சீக்கிரத்தில நாங்க கண்டுபிடிச்சிடுறோங்க அப்படின்னு அவங்கள சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணி அழுது புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கிறிஸ் கிட்ட நம்ம முத்துவும், மீனாவும் கேள்வி கேட்குறாங்க. "நீ எப்புட்றா என் கார் டிக்கில வந்து படுத்த?" அப்படின்னு. "அது உங்க காருன்னு எனக்கு தெரியாது. என்னைய ஸ்கூல்ல இருந்து தொரத்திக்கிட்டு வந்தாங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.